வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. எஸ், தி கிரேட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா? பட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி இந்த லைகானா என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதானே உங்களுக்கும் புரியும். சோ சொல்றேன், பொறுமையா கேளுங்க. நீங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸோட படத்தெல்லாம் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அனிமேஷன்ல லைகா மாதிரி வரும் தெரியுமா? அதுல உத்து பாத்தீங்கன்னா அப்படியே சிம் கார்டுல இருந்து மாறி கேமரா வடிவில் வந்து முடியும். அதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தம்மா தூண்டு. சுமார் இந்த மல்லிகை கடையில கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கறாங்க. பெருசா இதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை தவிர்த்து 23 கண்ட்ரில இவங்களோட மொபைல் நெட்வொர்க் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க. நாங்க எதை பார்க்க வந்தோம், நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் கோவப்படுவீங்க. இந்த மேட்டரை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் பாவம்பா லைகா அப்படின்னு சொல்றவங்க, அடேங்கப்பா லைகா அவ்வளவு பெரிய ஆளா, அவசரப்பட்டு பாவம்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பேசிருங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? லைகா மொபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைகா இப்பல இருந்து சுமார் 18 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா லைகா மொபைல் அப்படின்ற பிராண்ட் மொத லான்ச் ஆகுது. அப்படியே அங்க இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கு 15 மில்லியன் கஸ்டமர்ஸ் வராங்க. எத்தனை? 1.5 கோடி கஸ்டமர்ஸ். அப்படின்னா வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும். அந்த மாதிரி ஏல இருந்து ஆரம்பிச்சு U வரைக்கும் 23 கண்ட்ரீஸ்ல இவங்களோட மொபைல் நெட்வொர்க் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஏர்டெல், ஜியோ, வோடபோன் மாதிரி. இதுல மிகப்பெரிய கண்ட்ரீஸ்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, டென்மார்க், அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுல இருந்து இவங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 16,400 கோடிகள். இதுதான் லைகா மொபைலோட கதை. இப்ப பெரிய தலையை பார்த்துட்டோம், சின்ன தலை கிட்ட வருவோமா? ஆக்சுவலா இந்த லைகா மொபைல் பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம். பட் நம்மளோட மோட்டிவ் அது இல்ல அப்படின்றதுனால அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வருவோம். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன். இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்பது 2008 ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எந்த படத்தை வச்சு புள்ளையார் சொல்லி போட்டாங்க தெரியுமா? தி கிரேட் தளபதி நடிச்ச கத்தி. அந்த படம் பிச்சிட்டு ஓட வெறும் 70 crores மட்டுமே பட்ஜெட் போட்டு எடுத்த படம் ஆஸ் பர் விக்கிபீடியா கிட்டத்தட்ட 130 கோடியும் தாண்டி போயிடுச்சு. பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுத்துக்க டைம் இல்ல. ஏண்டா அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும். போடு, நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் படமே மெகா ஹிட். இதை இப்படியே விட்டுற கூடாது. காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அந்த காசை மல்டிப்ளை எப்படி பண்றது அப்படின்றது தான் பெரிய விஷயம். அதை பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த படத்தை அப்படியே தெலுங்கு தூக்கின்னு போய் கைதி நம்பர் 150 அப்படின்னு சொல்லி நம்ம சிரஞ்சீவி ஐயா இருக்கார் இல்லையா, அவரை வச்சு அதே கைதி படத்தை ரீமேக் பண்ணாங்க. அங்கதான் ட்விஸ்ட் வச்சாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். தளபதி படம் அப்படின்றதுனால 75 கோடி கொடுத்துட்டோம். எப்படியோ அந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆகி போச்சு. ஆக மொத்தத்துல கதை சூப்பர். தமிழ்நாட்டை கம்பேர் பண்றப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் பயங்கரமா படம் பார்ப்பாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம பட்ஜெட்டை செலவு பண்ணிட்டு, சிரஞ்சீவி நடிச்சிருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா ஹிட். சோ பட்ஜெட்டை கம்மி பண்ணி ஜஸ்ட் ஒரு 50 crores வச்சு எடுப்போம் அப்படின்னு எடுத்தாரு. அந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 164 கோடி. கலெக்ஷன் எடுத்துச்சா? அங்க தெலுங்குல ஓடி இருக்கு. So 70 plus 50 is equal to 120 crores invest பண்ணி 128 crores plus 164 crores is equal to 292 crores. அதாவது டபுள்லாம் கிடையாது, அதுக்கு மேல நம்ம லைக்கா பெருசா துட்டு பார்க்க நல்லா இருக்குது இந்த பொழப்பு. அந்த மொபைல் பிசினஸ் தனியா ஓட்டும், நம்ம இங்க தனியா சம்பாரிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் பிராட் மைண்டா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ண போறாங்க அதுக்கு தெரியல. மறந்து போச்சு இதுல என்ன படம். அப்ப இறக்குனாங்க பாருங்க அடுத்தடுத்த படம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. என்னது அந்த படம் ஓடிச்சா இல்லையாவா? அந்த படம் ஜிவி பிரகாஷோட படம் அப்படி சொல்லி கேள்வி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குச்சும்பு. யமன் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அது பாவம் பெருசா போல. அடுத்து இப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அதுவும் பெருசா போல. அடுத்து தியா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் டைரக்ஷன்ல அப்படி ஒரு படம் வந்துச்சு. அப்படி போச்சு பாவம். இப்படியே பெருசா லாஸ பாத்துட்டு இருக்க என்ன பண்றது? நம்ம கத்தி படத்துல எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே இதுலயே போயிரும் போல இருக்குதே. இதுக்கு மேல கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோலமாவு கோகிலாவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது பயங்கர ஹிட். இனி நான் போற பாதை ஆமா ஆமா நல்ல படம்.
அடுத்து வட சென்னை. முதல்ல சண்டை பரவாயில்லையேப்பா. சம படம் இருக்கும். இது கண்டிப்பா நல்லா ஒரு இருக்கும். அதுவும் பயங்கர ஹிட். அடுத்து எந்த படம் சொல்லு, கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு ஆமா, அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் கேக்குறதுக்கு ஆர்வமா தான் இருக்குது. ஆனா பாவம் இந்த வட சென்னை அப்படின்ற படம் தான் லைக்காவோட லிஸ்ட்ல மெகா ஹிட் ஆன கடைசி படம். அப்படியா? ஓ, எப்ப வந்தது அது? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படம் வந்துச்சு. அதுல 1-2 தான் ஹிட் ஆச்சு, ரேர்லி சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா மெகா ஹிட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு படம் கூட இல்லையே. ஃபர்ஸ்ட் இந்த ஓரளவுக்கு ஹிட் இல்ல சூப்பர் ஹிட் அப்படின்ற படத்தெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது மெகா ஹிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மெகா ஃபிளாப் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் பின்னாடி பாப்போம். அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, சுமாரா ஓடிச்சு ஓரளவுக்கு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ற மாதிரியான படம் அப்படின்னு சொல்லி. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆச்சு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, படம் நல்லா போச்சு, நல்ல கலெக்ஷன், இந்த படம் எப்படி வருமா அப்படின்னு எதிர்பார்க்க கூட இல்ல, ஆனா வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ அவரே ஒத்துக்கிறாரு அப்படின்றப்போ படம் ஹிட்னு தானே அர்த்தம். நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில படம்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. லிஸ்ட்ல நிறைய படம் இருக்குதா, அதனால எந்த படத்தை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. எதை சொல்லலாம்? ஐயோ ஆயிசேகரா சந்திரமுகி 2 சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த படத்தை சொல்லலாம். பொன்னியின் செல்வன் 1 அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே நல்லா ஆச்சா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அப்ப ஃபிளாப் அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அங்க பாத்தியா, தெரியாது உட்கார்ந்து ஒருத்தர் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவன் எப்படி அடிக்கிறன்னு தெரியாம நான் வேகாலத்துல இருக்கிறேன். சொல்ல வந்து சொல்லிட்டு ஓடி போயிரு. சோ இது எல்லாத்துக்கும் நடு மத்தியில இருக்கிற ஒரு படம். அதாவது ஹிட்னு சொல்லாம ஃபிளாப்னு சொல்லாம ஓடின படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கலெக்ஷன் வைஸே ஓரளவுக்கு வாரி கொடுத்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். அதனால தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறதுக்கு போயிட்டாங்க. சோ ஓரளவுக்கு போட்ட காசுக்கு மேலேயே வந்துச்சு இந்த படத்தோட கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. தலைக்கு 10 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, படம் சுமாரா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, அந்த படத்துக்கு போட்ட காசுக்கு மேல வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? ஆப்ஷன் ஏ மணி சார், ஆப்ஷன் பி இந்த கதையோட ஆத்தரான கல்கி அவர்கள், ஆப்ஷன் சி கல்கியோட பேரு கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக லைக்காவே லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொந்த காசை போட்டு ஓட வச்ச லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஓரளவுக்கு ஓடின படம், சூப்பர் ஹிட் ஆன படம், ஃபைனலி மெகா ஹிட் ஆன படம், இதெல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிற படத்துக்கு வருவோமா? இந்த இடம் தான் தெளிவான இடம். இப்போ வரைக்கும் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, அவ்வளவு ஏன் அடுத்து மலையாளத்துல கூட ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது இனிமேதான் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கங்க ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த 29 படத்துல நம்ம மணி சார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எவ்வளவு கடமை. இப்போ அதுக்கு முன்னாடி செக்கச்சி வந்த வானம் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு படத்தை கிரியேட் பண்ணார். நம்ம மணி சார் பத்தி நமக்கு தான் தெரியுமே. நானும் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்றால் குறைஞ்சது ஒரு 3-4 ஹீரோ வேணும், அவங்களுக்கு பேர் பண்றதுக்கு ஒரு 3 ஹீரோயின் வேணும், எல்லாத்த விட முக்கியமா ஏஆர் ரஹ்மான் தான் வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாரு. இதை கேட்ட நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சார் நீங்க கேக்குறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பட்ஜெட் எங்கேயோ போதே சார் அப்படின்னு லைக்கா கேட்டாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்டோரி அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஸ்டோரி சார். சோ இன்னைக்கு போட போற காசை பாக்காதீங்க, நாளைக்கு வரப்போது பாருங்க மகாலட்சுமி, அத பாருங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட நம்ம லைக்காவும் தூக்கி மொத்த அமௌண்ட்டையும் போட படமும் ரிலீஸ் ஆச்சு 10 நாட்களுக்கு பிறகு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் செக்கச்சி வந்த வானம் தானே போயிடுச்சு. மணி சாருக்காக ஓடலனாலும் அட்லீஸ்ட் கல்கியோட கதைக்காக ஓடிடும் அப்படி நம்பி எடுத்தாரு. ஆனா நம்ம மணி சார் அப்பேற்பட்ட கல்கி கதையே சால்னா கலக்கி மாதிரி கலக்கி எடுத்து நடுவுல இவரு கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டு விட்டு பொன்னியின் செல்வன் 1 தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆன 10 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நம்ம மணி சார் லைக்கா கிட்ட போய், சார் நான் அடுத்தபடியாக தி கிரேட் உலக நாயகனை வச்சு தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் பண்றேன் சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சோ நம்ம மணி சார் அப்செட் ஆகி, நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றது, எங்க ஆண்டவரும் நானும் சேர்ந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கை குலுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரிசையா விட்டாங்க பாருங்க வண்டி கணக்கா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். சந்திரமுகி 2, லால் சலாம், லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்தியன் 2. ஆனா இந்த படத்தோட டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த படம் ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. இந்த படம் இவ்ளோ பிரம்மாண்டமா வரதுக்கு முக்கியமான காரணம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மட்டுமே தான் அப்படின்னு ஒண்ணு போட்டுருவாங்க. இன்றைய இந்த மேடை வரை அரங்கேற்றியது சுபாஸ்கர். அது மிகையா காசை வருதான் கொடுக்குறாரு அப்படின்னு 2 நிமிஷம் யோசிச்சாரு, சரி பண்ணுவோம் அப்படின்ட்டாரு.
இந்த லிஸ்ட்ல கடைசியா ரிலீஸ் ஆன இந்தியன் 2 இருக்கே, இத பத்தி தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால இதுக்கு மேல அந்த பக்கம் போவேனா? கரெக்ட். பாவம். போதும், போதும். விட்டுடலாம். சரி, இந்தியன் 2 கூட ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி சந்திரமுகி 2ன்னு ஒன்னு ரிலீஸ் ஆச்சு பாருங்க. ஐயோ. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன். அதுக்கான பதில் உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த கேள்வி என்னவென்றால், நம்ம லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரியான படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி உண்மையிலே கதையை உட்காந்து கேட்பாங்களா? நோ ப்ரொஃபசர், அதுக்கு முரண்பாடாத கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் தரேன். மறுபடியும் ஆப்ஷன் ஏ, கண்டிப்பா கதை கேட்பாங்க. ஆனா சொல்றப்ப மட்டும் வண்டி வண்டியா சொல்லிட்டு படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போட்டு காட்டுறப்போ, ஆனா பாவீங்களா இதுல என்ன இருக்கு 500 கோடி வாங்குனீங்க அப்படின்னு கதறி அழுவாரா? அதான் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் லைக்காவை. ஆப்ஷன் பி, இந்த படம் ஒரு அட்டு படம்னு கதை சொல்றப்போ எனக்கு தெரியும். ஆனாலும் லைகா மொபைல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நிறைய டாக்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி லாஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச செய்யறதா இதெல்லாம் இப்படின்னு அப்படி கூட நினைக்கிறேன். இருக்கும். இல்ல ஆப்ஷன் சி, டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, சார் நீங்க மட்டும் எங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலன்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க தெரியுமா, அந்த படத்தை உங்களுக்கே திருப்பி போட்டு காட்டுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்களா? இந்த மூணுல எதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Option B. சரி, இப்ப சொன்னது எல்லாமே பெரிய பெரிய படம். இதுக்கு நடுவுல ஹிந்தில 2 படம் பண்ணிருக்காரு. ராம் சேதுன்னு ஒரு படம், அப்புறம் குட் லக் ஜெரின்னு ஒரு படம். இந்த 2 படமும் எதிர்பார்த்த மாதிரி ராம் பெருசா சேது போல. இது தமிழ்ல ஓட்டுனா பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி என்ன ஒரு மேட்டர் ரோல் செஞ்சிருக்காரு. பண்ணாங்க. வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற பேர்ல. அது கண்டிப்பா நம்மள யாரும் பெருசா மறந்துருக்க மாட்டோம். அப்ப நான் பட்ட வேதனை, அந்த வேதனை. இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி படங்கள்லாம் கூட பண்ணிருக்காரு. அதெல்லாம் பேசணும்னா பேசிட்டே போயிட்டு இருப்போம். இதுல லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி அடுத்த 2 படம் என்னன்னு தெரியுமா? விடாமுயற்சியும் வேட்டையனும். பாப்போம், தெரிஞ்சது பாப்போம். ஓடும் நம்பிக்கை ஓடிடும். இருக்கு. தலைவருக்கும் சரி தலைக்கும் Fans சரி ஓட ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த கதையோட முடிவுக்கு மோசமா வந்துரும். போகாது. பண்ண இந்த இந்த லைகா அளவுக்கு. புரொடக்ஷன்ஸோட ஓனர் யார் தெரியுமா? நம்ம சுபாஸ்கரன் சார். யார் பற்ற பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறோம். சுபாஸ்கரன் சார், சத்தியமா சொல்றேன், இந்த டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உங்களை போட்டு இந்த அடி அடிச்சாலும் கொஞ்சம் கூட அசராம பீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி பறந்து வந்து இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி கெத்தா வந்து நிக்கிறீங்க பாருங்க. அது பெருமை இல்ல சார், சத்தியமா அது பெருமை கிடையாது. நீங்க திரும்பி வர வர உங்களை போட்டு குத்துறதுக்கு அடுத்து பல டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வளர்ச்சிக்கிங்க. சோ ஒரு சின்ன சஜஷன் மட்டும் சொல்றேன் சார், அதை வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க சார். ஐயோ, ஏன்னா அடிக்க உங்களுக்கு தெரியாது போறாரா? கிடையாது, பல கண்ட்ரில பல கோடியை பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க பெரிய படம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சாதாரண கதையை பிரம்மாண்டமா சொல்ற ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் விட்டு ஒரு பிரம்மாண்டமான கதையை சாதாரணமா சொல்லுவாங்க தெரியுமா? சான்ஸே கிடைக்காம சின்ன சின்ன டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சு டைம் ஒதுக்கி அதை கேட்டு அந்த மாதிரியான படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, நிறைய யங் டேலண்டட் டைரக்டர்ஸும் வெளியே வருவாங்க. நீங்களும் நிறைய கல்லா கட்டலாம். எல்லாத்தையும் தாண்டி லைகா புரொடக்ஷன்ஸ் மட்டும் தான் யங் டேலண்ட்ஸை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற பேர் உங்களுக்கு கண்டிப்பா வரும் சார், என்ன நம்புங்க. மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இங்க ஒரு நெல்சனுக்கு சில கொடுத்தாருல directors கோலமாவு நீங்க போட்டியா? குறிப்பிட்டெல்லாம் சொல்லவே இல்லை சார். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஏன்னா உங்களை மாதிரியான பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்க படத்துக்கு கிடைக்க மாட்டாங்களேன்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன டைரக்டர்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டு அவங்களோட கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஊர் பக்கமே போய் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க சார். சோ பார்த்து பண்ணுங்க சார். சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டான். ஏன்னா இது இப்போ பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோனா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்காவது அந்த கலெக்ஷனை எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆமா ஆமா ஆமா. அதுவே புது டைரக்டர் புது ஹீரோனா அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு படம் ஓடுனா- மேக்சிமம் யாருமே தேட்டருக்கு போய் பாக்குறது இல்லை. ஏன்னா இப்போ ஓடிடின்னு ஒண்ணு வந்துருச்சு. ஆமா, ஆமா. அப்படி இருக்கும்போது எது மெதுவா பாத்துக்கலாம், ஓடிடில பாத்துக்கலாம், எதுக்கு தேட்டருக்குலாம் போ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடி வாங்க தான் செய்யும். அதனாலே பயந்து இப்படிதான் போறாங்க எல்லாருமே. கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஏன்னா நான் தெரியாது நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன டேரக்டர்லாம் நம்மளே போய் பார்க்க மாட்டோம் ஆமா. படத்தை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா வேணா அதான் போய் அது பார்க்கறதுக்கு நல்லா. இப்போ லவ் டுடேவும் அதே மாதிரிதான். அதுவும் தெரியவே இல்லை, தெரியாமலே வர போய் அவ்வளோ ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் தான் ஆமா அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் பார்த்தோமே. இந்த மாதிரிதான் அவங்களும் வாய்ப்பு கொடுக்க யோசிப்பாங்கல்ல. நம்ம காசு போட்ட காசை எடுக்கணும். அது ஆனா இதுல வந்து நிறைய படம் வந்ததே தெரியல. அதான் இவங்களும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜி பிரகாஷ் படம் அவங்களும் எடுத்திருக்காங்க. சில படம்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படினாலும் லாஸ் தானே. இது எவ்வளவு போனா என்ன போனாலும் என்ன. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு இவங்க வாண்டடா லாஸ் ஆகணும்னு கூட பண்ணலாம். அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம அது ஆதாரபூர்வமா நம்மளுக்கு தெரியாம நம்ம சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், அவ்வளவுதான்.
ஆமா இந்த பக்கம் லாஸ் ஆனாலும் அவங்க வேற பக்கத்துல இருந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேட்டையனும் விடாமுயற்சியும் ஓடிடும். அவ்வளோ இந்தியன் டூ சந்திரமுகி டூ அளவுக்குலாம் மோசமாலாம் இருக்காது. ஓடும். ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்காவது இருக்கும் அந்த படம் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா நல்லா ஓடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா. பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.